ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, இப்பொழுது நீ மிகவும் கவலைகளால் சூழ்ந்து இருக்கின்றாய். அது உன் அம்மாவிற்கு நன்றாக தெரியும் தங்கமே. இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் பிற்காலத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்றுதானே அர்த்தம். சில வேதனைகள், சில துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் அவ்வப்போது வந்து வந்து செல்கின்றது என்று நீ நினைக்காதே தங்கமே. அவையெல்லாம் ஒரு அனுபவமே. அனுபவமே சிறந்த ஆசான் என்பார்கள். அதுபோல்தான் உனக்கு வரும் துன்பமும். நீ அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கின்றது தங்கமே. ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு தரும். வாழ்க்கை என்றால் அப்படித்தானே இருக்கும். எப்பொழுதும் துன்பத்தை மட்டும் நினைத்து கொண்டிருக்காதே. இன்பமயமான எதிர்காலம் நிச்சயம் உனக்கு உண்டு தங்கமே. நீ இப்பொழுது உறவின் மீது அதிக பாசம் வைத்திருக்கின்றாய். உன் துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றாய். உன் துணையிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதனால்தான் இப்பொழுதே நீ யாரிடம் பேச வேண்டும் என்று காத்திருந்தாயோ அந்த நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது. இது நிச்சயம் இன்றே நடக்கும் தங்கமே. நான் இருக்கின்றேன் அல்லவா? நான் உனக்கு வாக்கு அளித்தால் அது நிச்சயம் உனக்கு நடந்தே தீரும். ஏனென்றால் என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது. அம்மா உன் கண்முன் அவர்களை தோன்ற வைப்பேன். அவர்கள் உன் அருகில் வந்து அமர்ந்து உன்னிடம் மனம் விட்டு பேசவும் போகிறார்கள். உனக்கு அழைப்பும் விடுப்பார்கள். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறித்தான் செல்ல போகின்றாய். நிரந்தரமில்லாத இவ்வாழ்க்கையில் அனைத்துமே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு தங்கமே. நிச்சயம் உனக்கானவரிடமிருந்து அழைப்பு வரும். அந்த அழைப்பால் நீ மிகுந்த மன மகிழ்ச்சியில் திகழப் போகின்றாய். அதை பார்த்து உன் அம்மா நான் சந்தோஷப்பட போகின்றேன். இந்த பிறவியில் அவர்தான் உன்னுடைய நிரந்தரமான துணை. அவரே உனக்கு அழைப்பும் விடுப்பார். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓ